இந்த வாரம் என்ன திரைப்படம் பார்க்கலாம், அது குடும்பத்தோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, முதல் மரியாதை கொடுக்க வேண்டியது அட்டி என்ற ஒரு திரைப்படம். ஆமாங்க, இசக்கி சுப்பையா தயாரிப்பில் அவரே நடித்திருக்கிறார். அதாவது கதை என்னங்க, அதாவது ஒரு வனப்பகுதி, அந்த பகுதியில் ஒரு ஒரு 4-5 ஒரு முகமூடி கொள்ளையர்கள் அல்லது முகமூடி மனிதர்கள் ஒரு மனிதனை கடுமையாக தாக்கி அவர் இறப்பளவு கொண்டு போகிறார்கள். அவளை காலை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு இடத்துல புதைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு இடத்துல கொண்டு போய் எரிக்கிறார்கள் அல்லது காணாமல் போகிறார்கள். 2 நாள் பார்க்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு அமைப்பு என்னன்னா, ஒரு குற்றவாளியை கொண்டு போயிட்டுருக்காங்க ஜீப்பில். அவரை இறக்கி விட்டு ஓட விட்டு சுடுறாரு. அவரை படுக்க வச்சு சுடுறாரு, கட்டி போட்டு சுடுறாரு, அப்புறம் நெத்தியில் சுடுறாரு, நெஞ்சில் சுடுறாரு, அதுக்கப்புறம் எங்கெங்கே சுடுறாரு என்பது அவர் ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அது என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக இசக்கி சுப்பையா செய்கிறார். இந்த கொலைகளை தொடர்ந்து நடக்குது, சம்மந்தமே இல்லாமல் நடக்குது. இது யார் கண்டுபிடிக்கலாம் எப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு. சரி, இப்படியெல்லாம் என்கவுண்டர் பண்ணுறாரு, எஸ்பிக்கும் கட்டுப்பட மாட்டார், சஸ்பெண்ட் ஆகுறாரு, ஒரு 10 இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. அவர் என்ன தாண்டா பண்ணுறதுன்னு பார்த்தா அந்த வனப்பகுதிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே என்னடான்னா 2 போலீஸ்காரு, அது கேஸே வரவில்லை. அதில் வெட்டியாக 2 ஆள் உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் காதல் சுகுமார், ஒரு காவல்துறை. அந்த 70 கல்லில் இருக்கக்கூடிய அந்த தொப்பி அந்த மதோடு இருக்கிறாங்க. அங்கே போனால் தூங்கிட்டு இருக்காங்க. கேஸ் வந்தால் தானே. அந்த இன்ஸ்பெக்டர் போகிறார். போன ஒரு முதல் கேள்வி கேட்குறார், இந்த ஸ்டேஷன் எதற்காக வந்தது, ஏன் இப்போ வழக்குகள் வரவில்லை, அப்படி வந்தாக கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்னு. எப்போதும் பார்த்தா ஒரு காவல் நிலையம் புதிதாக வருவதற்கு ஒரு அடிப்படையான ஒரு மிகப்பெரிய தகராறு, மிகப்பெரிய கொள்ளை நடக்கும்பொழுது அரசு ஆங்கிலேயர் காலத்தில் சரி இப்போ சரி புதிய காவல் நிலையங்கள் தொடக்கப்படுவது உண்டு. இது போகிறப்போ வழக்கே இல்லையா, வந்த வழக்கை பதிவு செய்யவில்லையா, பதிவு செய்ததை தொடர் நடவடிக்கை எடுக்கவில்லையா அப்படிங்கிறது தான் அவர் நினைக்கிறார். அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு தேடி போகிறார். கடைசியாக அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. அதாவது தொண்டு நிறுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆசிரியர் வருகிறார். ஜிம்மா நல்லா வருகிறார். திடீர்னு ஃபைன் மார்னிங் பார்த்தாக்கா அவர் இறந்து கிடக்கிறார் வித் ரத்த வெள்ளத்தில். அவருக்கு பொறி தட்டுகிறது. அவர் அந்த காவல்துறை இவங்கெல்லாம் நம்ம காதல் சுகுமார் அவருடைய நண்பர் அண்மையில் இறந்து விட்டார், செல்வகுமார் என்ற அவர் துப்பு துளுக்கிறதுக்கும் ஒரு ஸ்டேஷன் போகிறாங்க. ஒரு ஊர்களில் போகிறாங்க, விசாரிக்கிறார்கள். ஆதிவாசிகள், வனவாசிகள், அந்த முதலாளிகள், அந்த வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் பார்த்தாக்கா ஒரு இடத்துல போய் நிற்கிது. இதில் என்னன்னா, அதில் ஒரு நிறைய தகவல் சொல்கிறேன். மலைப்பகுதியில் வசிக்கிறார்கள் ஆதிவாசிகள், பூர்வக்குடிகள் என்றாலும் அங்கே குடியமர்த்தப்பட்டவர்கள் தென் மாநிலங்களிலிருந்து வெவ்வேறு பகுதியிலிருந்து அங்கே குடியமர்த்துக்கிறார்கள். யாருன்னா ஆங்கிலேயர்கள் அங்கே வேலை செய்யணும்ல. இப்போ இலங்கையெல்லாம் போய் வேலை செஞ்சாலும் இங்கேருந்து கொண்டு போனவங்க தானே. அதுபோல் ஒரு உண்மையை சொல்கிறார். அங்கே உள்ள எஸ்டேட்டுகளில் வேலை செய்யக்கூடியவங்க யாரும் அந்த முதலாளி தாண்டி எதுவும் செய்யக்கூடாது. அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்னில் யார் கொலை செய்தாருங்கிறது டைரக்டர் மிக அழகாக கொண்டு போகிறார். அங்கங்கே போய் நிற்கிது. யார் என்றால் சந்தேகத்தை, அதான் ஒரு திரைப்படத்தோட ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வர்றப்போ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் கொண்டு போயிருக்காங்க. மொத்தத்தில் யார் அந்த கொலைகளை செய்தது, கொலை தொடருமா. இப்போ சிங்கப்பண்ணை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்திருக்கிறார், துவங்கி இருக்கிறார் மிகப்பெரிய லெவலில். அதுக்கு அடிப்படை லீடு கொடுத்தது அவருக்கு இந்த படத்தை போட்டு காண்பித்ததாலா, இல்லை வரப்போகிற 2வது மகனுக்கு போகிறதுக்கு லீடு கொடுத்தாரான்னு தெரியல. மொத்தத்தில் பெண் வன்கொடுமைகள், பால் வன்புணர்வுன்னு சொல்லக்கூடிய கற்பழிப்புகள், இதற்கு எதிராக பின்னப்பட்ட ஒரு கதை அம்சத்தோடு இருக்குது. குடும்பத்தோடு பார்க்கலாம், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரோட சேர்ந்து பார்க்க வேண்டிய இந்த வாரத்தோட முக்கியமான திரைப்படம். பாருங்களேன்.